Hi guys, welcome to Muppadi Training Academy. So Indian Navy and Air Force English questions வந்து கேட்டிருந்தீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் போட சொல்லி. ஸோ இது இந்த இங்கிலீஷ்க்கான வீடியோ மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் 25 கொஸ்டின்ஸும் இங்கிலீஷ் ரிலேட்டட் தான். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது வந்து கரெக்டாக ஸ்பெல்ட்டான வேர்டு என்னன்னு இருக்கு. ஹாட்டினஸ், ஹாட்டினஸ்ன்றது ஹாட்னா சூடு, அதனால் ஹாட்டினஸ்ன்றது இருக்கும்னு நினைக்காதீங்க. ஹாட்டினஸ்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 4 வார்த்தைகளுமே ஹாட்டினஸ் அப்படின்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக ஹாட்டினஸ்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அகந்தை உள்ளவர், அதாவது செருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. தட் மீன்ஸ் அகந்தைனா என்னது, அகந்தைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். ஸோ அது எந்த ஹாட்டினஸ் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்க ஹாட்டினஸ் தான் கரெக்டான வேர்டு, அகந்தை உள்ளவர். ஓகேங்களா. அடுத்தது சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். அடுத்தது கிராமர். கிராமருக்கு எல்லாருக்குமே ஸ்பெல்லிங் தெரியும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிராமர் ஏஆர் தான் வரணும் கடைசியா, இஆர் கிடையாது. அதை கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுக்காதீங்க. கிராமர். ஓகேங்களா. கிராமர்ன்றது இலக்கணம். ஓகேங்களா. அடுத்தது ஹர் பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் டேஷ் ஹர் இன் ஹர் ஸ்டடீஸ். அதாவது ஒரு பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை எப்பவுமே அவங்க படிப்புல என்ன பண்றாங்க. கண்டிப்பா இங்க 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு வார்த்தை தான் இந்த பிளாங்கை ஃபில் பண்ண போது. இன்ட்ரெஸ்டட்னா ஆர்வம். ஓகேங்களா. இம்ப்ரெஸ்ட்னா என்னது, ஈர்த்தல்னு வரும். இம்ப்ரெஸ்ட்னா ஈர்த்தல். இது வந்து ஆர்வம்னு வரும். இது வந்து ஈர்த்தல். இம்ப்ரெஸ்ட்னா என்னது, ஈர்த்தல். அதாவது வந்து வசியம் பண்றது மாதிரி, ஒருத்தரை வந்து பார்த்தோன்னே ஈர்க்கிறது. ஓகேங்களா. இம்ப்ரெஸ்ட்னா ஈர்த்தல். ஸோ ஒரு பொண்ணை ஈர்க்க முடியாது, ஆர்வப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் எக்ஸ்பெக்டட்னா நம்ம எதிர்பார்க்கிறது. இதெல்லாம் வந்து நடக்காது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு பொண்ணுடைய படிப்பில் எதிர்பார்ப்பாங்க. அவங்க நல்ல மார்க் எடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த பொண்ணை போய் அவங்க ஸ்டடீஸில் எதிர்பார்க்க வைக்க, அந்த பொண்ணுக்கு அந்த படிப்பை எதிர்பார்க்க வைக்க முடியாது. அந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியாது, ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட வைக்க முடியாது. ஆல்வேஸ் என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஊக்கப்படுத்தணும். அந்த பொண்ணை ஊக்கப்படுத்துவாங்க படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி மேற்கொண்டு படி, நல்லா படி, நல்லா படின்னு ஊக்கப்படுத்துவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் என்கரேஜ்டு. அடுத்தது செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஆன்டனிம்னாலே எதிர் சொல்லுங்க. ஸோ ஃபர்டைல். ஃபர்டைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளம். ஓகேங்களா. வளம். அப்போ வளம் கொடுக்க, வளம் அப்படின்னா அது எதிர் மீனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரன். பேரன்றது தான் அதனுடைய ஆன்டனிம். அது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா தரிசாக. நிலம் வந்து தரிசா போச்சு. வளமிக்க ஒரு நிலம் எப்படி ஆயிடுச்சு, தரிசா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மற்றதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சிவிலைஸ்டுனா நாகரிகம். சேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விவேகம். அஜித் நடிச்சார் இல்லைங்க, அந்த விவேகம் தான் சேன், விவேகம். அடுத்தது டஃப் அப்படின்னா கடுமை. ஸோ இதெல்லாம் வந்து எதிர் மீனிங்காக வராது. ஸோ வளமான நிலம் தரிசா போயிடுச்சு, அதுதான் எதிர்த்த மீனிங்காக வரும். ஸோ வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லாம் அட்டனே பண்ண முடியும். அடுத்தது ஒன் ஹூ பிரிட்டன்ஸ் டு பி வாட் ஹி இஸ் நாட். அதாவது வந்து பிரிட்டன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாசாங்கு காமிக்கிறவங்க, அதாவது வந்து இல்லாத ஒன்றத்தை இருக்குன்ற மாதிரி பாசாங்கு காமிக்கிறவங்க தான். ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹைப்போக்ரைட். அந்த ஹைப்போக்ரைட் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ஹைப்போக்ரைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கபட வேடதாரி. ஓகேங்களா. ஹைப்போக்ரைட்னா என்னது, கபட வேடதாரி. நாடகம்லாம் நடிப்பாங்கல்ல, அந்த நாடகம் நடிக்கிறவங்கள தான் ஹைப்போக்ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ கிரியேட்டர்னாலும் சரி, டைரக்டர்னாலும் சரி, ஒன்றுத்தை உருவாக்குறவங்க, ஒன்றுத்தை இயக்குறவங்க தான். ஆக்ரோபேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூத்தாடி. ஓகேங்களா. ஆக்ரோபேட்னா என்ன, கூத்தாடி. ஸோ டைரக்டர்னாலும் கிரியேட்டர்னாலும் உருவாக்குறவங்க, ஆக்ரோபேட்னா கூத்தாடி. ஸோ ஹைப்போக்ரைட் தான் கபட வேடதாரி, பாசாங்கு காமிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ அந்த லைனை சூட் பண்ற மாதிரி வர்றது வந்து ஹைப்போக்ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து செலக்ட் த மோஸ்ட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஆன்டனிம் இங்கேயும் வந்து ஆன்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்டனிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அக்யூட்னா கூர்மை அல்லது கடுமை அப்படின்னு ரெண்டுத்துல எதுனா சொல்லலாம். இங்க கூர்மைன்னு தான் சொல்ல போறோம். ஸோ அக்யூட்னா கூர்மை, கடுமைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் என்னது, பிளண்ட். பிளண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மழுங்கிய. ஸோ மழுங்கிய கத்தி. ஓகேவா. அக்யூட்டுக்கு ஆப்போசிட் வந்து மழுங்கிய கத்தி. அடுத்தது செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். டீப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீப்பன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழம். நமக்கே நல்லா தெரியும், ஆழமிக்க ஒரு ஆழத்தை தான் வந்து டீப்பன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு சினானிம் தான் கேட்டிருக்காங்க, எதிர் சொல் இல்லைங்க இது. அது ஒத்து போகிற மாதிரி ஒரு சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபை. இன்டென்சிஃபை தான் வந்து தீவிரப்படுத்து. ஓகேங்களா. தீவிரப்படுத்து அல்லது இன்னும் மேல் நோக்கி போன்ற மாதிரி மீனிங் தரும். ஓகேங்களா. ஆழம், தீவிரமாக ஆழத்தை படுத்துன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதை நோக்கி என்ன பண்ணலாம்,
மேல் நோக்கி போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தீவிரப்படுத்து, ஆழத்தை வந்து மேலும் தீவிரப்படுத்து அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ ஆழம் டீப்பன், எவ்வளோ ஆழம் போகுதுன்ற மாதிரி, அதே மாதிரி தீவிரப்படுத்துன்றது எவ்வளோ அதிகமாக போறன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 7th கொஸ்டின் அது. அடுத்தது 8th கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஒரு இடியம் கொடுத்துருவோம், ஒரு சென்டென்ஸ், அதனுடைய மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த பால் இஸ் இன் ஒன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் வந்து ஒருத்தருடைய கோர்ட்ல இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து டென்னிஸ் விளையாடுறாங்கன்னா 2 பேர் பக்கத்துல இருந்து பால் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தருடைய கோர்ட்ல இருக்குன்னா அவங்க தான் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபர்தர் ஆக்ஷன். அவங்க தான் வந்து அதுக்கு அடுத்ததுக்கு அடிக்கிறதும் இருக்கட்டும் சரி, இல்லைன்னா அது கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும் சரி, மேற்கொண்டு வரக்கூடிய ஆக்ஷனுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ ஒருவர் பக்கம் ஒரு கோர்ட்ல பால் இருக்குன்னா அதனுடைய இன்டைரக்டான மீனிங் என்ன? டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்தர் ஆக்ஷன். அவங்க தான் அதற்கு பின் விளைவு, அடுத்து ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு ஒரு பக்கபலமா இருக்க போறாருன்ற அர்த்தம். அடுத்தது, the entry gates were closed dash we could enter in. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலே கூட எடுத்துக்கோங்க. ஸ்கூலுடைய என்ட்ரி கேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. எப்போ? நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி. we could, அப்போ பிஃபோர் அப்படின்ற வார்த்தை தான் சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேர்ன்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே கேட்ஸ்ன்றது ப்ளூரலில் யூஸ் பண்ணியிருக்கும் போது இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? வேர் தான் யூஸ் பண்ணணும். இது சப்போஸ் இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு எரர் கண்டுபிடிக்க சொல்லுன்னா அங்கே வாஸை வந்து என்ன பண்ணலாம்? எரர்னு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ the entry gates were closed before we could enter in. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி கேட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எரர் ஃபைண்டிங் இருக்கு. ஸோ ஐ டோல் த டைலர் டு மேட் எ நியூ ட்ரெஸ் ஃபார் மீ. இந்த இடத்துல எந்த இடத்துல எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு மேடுன்னு வரக்கூடாதுங்க. அந்த இடத்துல என்ன வரணும்னா மேக் அப்படின்ற வார்த்தை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து டைலர் கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு புது ட்ரெஸ் செஞ்சு தர சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேடுன்னு வர்றதை விட மேக்குன்னு தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் டூ பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்து verb 1 தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணது தப்பு. அதனால வந்து டு மேடுன்னு யூஸ் பண்ணிருக்கக்கூடாது, மேக் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபைண்ட் த பார்ட். இதுலயும் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. த லேடி ஸ்டாண்டிங் இன் த கார்னர் இஸ் ஃபேட். ஒரு லேடி வந்து கார்னர்ல நின்றுட்டு இருக்க ஒரு லேடி வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குங்க. கரெக்டான இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. லேடின்றது சப்ஜெக்ட், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. லேடின்றவங்க வந்து இன்டெஃபினெட், ஸோ தே யூஸ் பண்ணியிருக்கான். ஆர்டிகல் ஸ்டாண்டிங் இன் த கார்னர், இன்னும் பொழுது ப்ரிப்போசிஷன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான். கார்னர் இஸ் ஃபேட், லேடின்றவங்க சிங்குலர், ஸோ இஸ்ன்ற வர்பையும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ லேடி ஸ்டாண்டிங் இன் த கார்னர் இஸ் ஃபேட், அது வந்து நோ எரர். ஸோ த ஆன்சர் இஸ் நோ எரர். அடுத்தது, ப்ளீஸ் டெல் த ஸ்டோரி இன் த நட்ஷெல். அதாவது இது வந்து ஒரு இடியம் கொடுத்துருக்கான், இந்த நட்ஷெல்னு கொடுத்துருக்கான். இதை வேற எதனா வார்த்தைகள் கொண்டு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்தியன் நட்ஷெல்ன்றது ஒரு அண்டர்லைன்டு செக்மெண்ட். அதை வேற எதனா வார்த்தைகள் கொண்டு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறான். கண்டிப்பாக பண்ண முடியுமா இருந்தால் நம்ம கொடுக்கலாம். அப்படி எதுவும் இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட்னு கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே ப்ளீஸ் டெல் த ஸ்டோரி இன் எ நட்ஷெல். முதல்ல அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல வந்த கதையை சுருக்கமாக சொல்லுன்னு அர்த்தம். நட்ஷெல்னா என்னதுன்னா, நட்டுனா நம்ம முந்திரி பாதாம் அப்படிலாம் சாப்பிட்றோம்ல, அந்த முந்திரி பாதாம்லாம் தாங்க முந்திரி பாதாம். அதனுடைய ஷெல்லுலாம் எப்படி இருக்கும்? சின்னதாக தானே இருக்கும். ஸோ நட்ஷெல், சொல்ல வந்த கதையை அது மாதிரி சின்னதாக சொல்லி முடிச்சுடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் எ நட்ஷெல், அந்த நட்டில் இருக்கிற ஷெல் அது மேலே கவர் பண்ணியிருக்கல ஓடு, அது மாதிரி சொல்லி முடிச்சிடு சிம்பிளாக. ஸோ இன் எ நட்ஷெல்ன்றது வெரி வெரி கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது 12th கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அண்டர்லைன் செக்மெண்ட் இருக்கு. இதில் எதனா இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்குறான். இங்கே நார் ஐ டிட்னு இருக்கு. ஸோ இதை எதனா இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்குறான். டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஈ டிட் நாட் லைக் த நாவல். அதாவது ஒருவருக்கு நாவல் பிடிக்கல. ஸோ நார் ஐ டிட். இங்க பாருங்க, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, நாட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணாங்க, நார்னு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சப்ஜெக்ட் முதல்ல வரக்கூடாது. ஐன்றது சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் என்னவா வரக்கூடாது? முதல்ல வரக்கூடாது. முதல்ல வர்பு வரணும். வர்புக்கு அப்புறமா தான் என்ன வரணும்? பிளஸ் சப்ஜெக்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட் யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் கிளாஸ் பக்கத்துல சப்ஜெக்ட் வந்துருந்துச்சுன்னா அது தப்பு. ஸோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாம அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வர்பை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் வர்ப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர், he did not like the novel, so nor did I. அப்ப ஆன்சர் இதுதான். ஸோ வர்பு முதல்ல யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்டை அதுக்கு அடுத்து தான் யூஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது 14th கொஸ்டின். A place where nuns live and work. நன்ஸ்னா யாருன்னா கன்னியாஸ்திரிகள். ஆக்சுவலாக இங்கிலீஷ் படம் யாராவது பார்த்துருப்பீங்க, நன்னு அப்படின்னு ஒரு பேய் படம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்னியாஸ்திரியை தான் என்னன்னு சொல்லுவாங்க? நன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நன் எங்க தங்குவாங்க, எங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ட்னா கன்னியாஸ்திரி, கன்னி மடம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கன்வென்ட்னா கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க, அது கன்னி மடம்.
ஓகேங்களா? அப்போ கன்னியாஸ்திரிகள் கன்னி மடத்துல தான் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்மெட்டரி எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த டார்மெட்டரி இருக்கும். பல பேர் வந்து படுத்து தூங்குற இடத்த தான் டார்மெட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. ஹாஸ்டல்னா விடுதி, குவார்ட்டர்ஸ்னாலும் விடுதி, அது நமக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. ஸோ நன் எங்க தான் இருப்பாங்க? கன்னியாஸ்திரிகள் கன்னி மடத்துல தான் இருப்பாங்க. அடுத்தது ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் தட் ஹஸ் நோ எரர் இன் இட். இஃப் தேர் இஸ் நோ எரர், இதுல எரர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் வி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹர். இங்க பாருங்க, அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களால முடியல. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் வி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹர். அந்த பொண்ணு புரிஞ்சுக்க எங்களால முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் வீன்றதை யூஸ் பண்ணிருக்க கூடாது. அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? ஃபார் ஹர்ஸ். எங்களால முடியலன்னும் போது ஹர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கணும், வி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் என்னது கரெக்டா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. அதுதான் எரர்னு சொல்றாங்க. ஃபார் வி யூஸ் பண்ணிருக்க கூடாது, ஃபார் ஹர்ஸ். அடுத்தது டேஷ் யூ லைக் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி குடிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும்? would யூஸ் பண்ணிருக்கணும். do எப்போ யூஸ் பண்ணிருக்காங்கன்னா do you like water அப்படின்னு கேட்டிருந்தா தான் do யூஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி some அப்படின்ற மாதிரி கேஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? would அதுதான் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதனால வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேள்விலாம் டிஃபால்ட்டாக வரும்போது யூஸ் பண்ணி அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். சினானிம் கேட்டிருக்கான். கரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. தைரியம். கரேஜ் தான் என்ன? தைரியம். ஸோ இந்த தைரியத்துக்கு எதிர்ச்சொல் கேட்கல, நேர்ச்சொல் தான் கேட்டிருக்கான். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தைரியத்துக்கு வந்து வேல்யூர்னா வீரம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய டைரக்ட் மீனிங். ஓகேங்களா? மீக்னஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு மீக்னஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தம், அமைதின்னு அர்த்தம். அடுத்தது ஹியூமிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பணிவு. நெக்ஸ்ட் டிமிட், கோழைத்தனமானதுன்னு சொல்லுவாங்கல்ல. டிமிட்னாலே கோழை தான். ஸோ பயந்த கோழைத்தனம், அவங்க தான் வந்து டிமிடி. ஸோ இதுக்கு தைரியத்துக்கு நேர்ச்சொல் எது? வேல்யூ, வீரம். அடுத்தது வி மஸ்ட் ஸ்டார்ட் நவ் அதர்வைஸ் அன்லெஸ் இட் வில் பி டூ லேட் அப்படின்னு சொல்லலாம். 18th ஒன்னுக்கு we must start now unlessன்னு சொல்ல முடியாது. ஓகே we must start now or it will be too late. இப்பயே நம்ம ஆரம்பிக்கணும், இல்லைன்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி தானே இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்பயே ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடுங்க, இல்லைன்னா ஆர் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ ஆர் தான் அதுக்கு நடுவில் போடணும். அடுத்த கேள்வி. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன், அதில் கொஞ்சம் வார்த்தை மிஸ் ஆயிருக்கும். அங்கே என்ன வரணுன்றது தான் சொல்ல போறீங்க. ஹியூமனிட்டி கேன் பி டேஷ் அஸ் த குவாலிட்டி ஆஃப் த பீயிங் ஹியூமன். ஹியூமனிட்டினா மனிதநேயம் ஒரு மனுஷனுக்கு மனுஷனை எப்படி காமிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹியூமன், ஒரு மனுஷனா வாழறதுக்கு ஹியூமனிட்டி வந்து அதை டிஃபைன் பண்ணுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் வந்து 3. ஓகேங்களா? பிளாங்க் நம்பர் 1க்கு வந்து 3 தான் ஃபிட் ஆகும். அடுத்தது the peculiar nature dash man. நல்லா பாருங்க, the peculiar nature dash man. அதாவது வந்து ஒரு மனிதனுடைய முக்கிய குணம், the peculiar nature in man அப்படின்னு சொல்லலாம். of man சொல்ல முடியாது, at man சொல்ல முடியாது, to man சொல்ல முடியாது. என்ன man சொல்லலாம்? in man சொல்லலாம். So the peculiar nature in man by which he is distinguished by other things. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. distinguished ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது always follows distinguished from. ஓகே இங்க வந்து by யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. by யூஸ் பண்ண முடியாது. distinguished from other beings, அதாவது மற்றவர்களில் இருந்து மனிதனுக்கு ஒரு குணம் வந்து அவனை வேறுபடுத்தி காட்டுது. அப்ப from யூஸ் பண்ணலாம். distinguished from other beings, அதாவது இப்ப விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா விலங்குகள் பார்த்துட்டு போயிடுச்சுனாலும் மனிதர்கள் அந்த இடத்துல துடிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு குணம் வந்து மற்ற அதர் பீயிங்ஸ்ல இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுறது. அப்ப அங்க from யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 4th dash வந்து வரும். being human does not mean இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? add யூஸ் பண்ணலாமா, does யூஸ் பண்ணலாமா, as யூஸ் பண்ணலாமா, did யூஸ் பண்ணலாமா? does not mean, does தான் யூஸ் பண்ணணும். does not mean that an individual possesses humanity. ஓகே, அடுத்தது 5th dash போயிடலாம். one of the dash outstanding examples of extraordinary humanity in a human being has been portrayed beautifully by Mother Teresa. அப்ப மதர் தெரசாவால ஒரு முக்கியமான குணம் வந்து வெளியே எடுத்திருக்குனா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட், one of the most outstanding example. most one of the நாலே அதுல என்ன தான் போட முடியும்? most outstanding, most தான் ஃபாலோ பண்ணி வரும். ஸோ one of the நாலே பக்கத்துல most போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா the father with his children were expected to attend the function.
the father with his children. இந்த வேர்ன்றது தாங்க இங்க என்னவா மாத்தலாம் கேக்குறான். ஆர்னு மாத்தலாமா, ஹேவ்னு மாத்தலாமா, இல்ல வாஸ்னு மாத்தலாமான்னு கேக்குறான். the father with his children அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சிங்குலர். அப்பா ஒருத்தர் தான். with his childrenனா குழந்தைகள், அவங்க குழந்தைகளோட போறாரு டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் இருக்கிறதுனால நம்ம இங்க சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா இங்க வேர்ன் ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணதுனால அந்த சென்டென்ஸ் தப்பு. ஸோ சிங்குலர் வெர்ப் அங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போயிருக்கு. சென்டென்ஸ் வந்து டு அட்டெண்ட் அப்படின்னும் போது பாஸ்ட் டென்ஸ்ல போயிருக்கு. அப்ப நம்ம அங்க என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், வாஸ் யூஸ் பண்ணிருக்கணும், வேர் யூஸ் பண்ணது தப்பு தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடியம் ஒன்று கொடுத்துருக்கான், பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ். பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. டு கன்ஃபஸ் டு எ கிரைம். இதுதான் வந்து இந்த பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ்னுடைய எக்ஸாக்ட் மீனிங்கா வரும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ ஃபார் அவர் வாட்சிங் அவர் வீடியோ.